குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் ஒரு 5 பார்க்கலாம். இது 5மே இப்போது இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன் அக்குமுலேஷன் ஏரியாவில் இருக்குது. எல்லாமே நல்ல வேல்யூபிளான ஸ்டாக் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பழக்கமான ஸ்டாக்ஸ் தான் இதெல்லாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கொச்சின் ஷிப்யார்டு. இந்த கொச்சின் ஷிப்யார்டு இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரைஸ் 1808 ரூபா இருக்குது. இவன் ஹைலேருந்து இப்போது கரண்ட்டாக இறங்கிக்கிட்டே தான் இருக்கான். கரண்ட் ப்ரைஸ் 1808 இருக்குது. இது இன்னும் கூட இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தான். ஏன்னா இதை ஒரு 1750 1719 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதை நம்ம அக்குமுலேஷன் பண்ணோம்னா அங்கேருந்து இது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. டெக்னிக்கலாக சொல்கிறேன். இதோட ஆர்எஸ்ஐயும் இப்போது பிலோ ரீஜன், அதாவது டவுன் ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது. இங்கிருந்து இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நான் சொன்ன அந்த ப்ரைஸ் ரேஞ்சு கிட்ட. ஆனால் இது மெதுவாக தான் இறங்கி ஏறும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதோட வேல்யூ இப்போ தான் ஏறி இறங்குது. நல்ல ஹையில் போயிட்டு இப்போ இறங்கிட்டுருக்கான். அதனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வரும்போதெல்லாம் நம்ம அக்குமுலேட் பண்ணலாம். இதோட 52 வீக் லோவே 1180, 52 வீக் ஆகி 2715. இப்போ 1808 ரூபா இருக்கிறான். இங்கேருந்து ஒரு 100 ரூபா இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம அந்த இடத்துல இதை அக்குமுலேஷன் பண்ணால் நல்ல தரமான ப்ராஃபிட்டை நம்ம புக் பண்ணலாம். இதை இப்போ ரீசண்டாக மியூச்சுவல் ஃபண்டு இதை அதிகமாக செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இது இறங்குது. இது ஏன் இவ்வளோ மடமடன்னு இறங்குது, நம்ம போய் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தா மியூச்சுவல் ஃபண்டு இதை நல்லா செல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் எஃப்ஐஸ், இன்சூரன்ஸ், இவங்கெல்லாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர்ஸை வாங்கிட்டு இருக்காங்க இந்த கொச்சின் ஷிப்யார்டில். அதனால் உங்கள்கிட்ட இந்த ஷேர் இருந்தால் இதை நீங்கள் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு உங்கள் மனசில் வச்சுக்கிங்க. ரெண்டாவது ஷேர் நம்ம பார்க்க போகிறது தேஜாஸ் நெட்டு. தேஜாஸ் நெட்வொர்க் நான் இதை ஏற்கனவே ஆல்ரெடி பேசியிருக்கேன் இந்த ஷேரை பற்றி. இவன் கண்டிப்பாக 600 வருவான் அப்படின்னு சொன்னேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக 601 வந்திருக்கான். இது இன்னமும் ஒரு 30 ரூபாய் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எங்கே அக்குமுலேஷன் பண்ணலான்னா 580 570 இந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம அக்குமுலேஷன் பண்ணலாம். ஏன்னா இவன் கண்டிப்பாக ரீபவுண்ட் ஆகக்கூடிய ஸ்டேட்டஸில் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் இறங்குறதுனால இப்போ இவன் கூட சேர்ந்து இறங்கிட்டு இருக்கான். அது இல்லாமல் இதில் ப்ரொமோட்டரும் விற்கிறாங்க, எஃப்ஐயும் விற்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்டும் விற்கிறாங்க. அதனால தான் இவன் மடன்னு இறங்கிக்கிட்டு இருக்கான். இருக்கிற 4 தலையுமே இதில் விற்றுக்கிட்டு இருக்குது இந்த ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக. அதனால் இவன் மடன்னு இறங்குறான். ஸோ 570 எல்லாம் வந்ததுன்னா இந்த தேஜாஸ் நெட்வொர்க்கை அக்குமுலேஷன் பண்ணலாம். அருமையான ஒரு ஷேர் இது. இந்த இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிங்க, உங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். அடுத்தது இந்த கேபிஐ டெக்னாலஜி, 3வது ஷேரு. கேபிஐ டெக்னாலஜி இது ராக்கெட் வேகத்தில் போச்சு ஒரு காலத்தில். போன ராக்கெட் இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கு. இதோட கரண்ட் ப்ரைஸ் 1227. இது டெக்னிக்கலாக இதுவும் பியரஸ்ட் டெரிட்டரி உள்ளே வந்திருக்கு. இது இங்கேருந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1180 1100 அந்த ரேஞ்சு கீழே வந்தால் இதை கண்டிப்பாக இதையும் நம்ம ஆவரேஜ் பண்ணலாம். இதுவும் ஒரு நல்ல ஷேர் தான். இவனோட 52 வீக் லோ 1020 தான். கிட்ட வந்துட்டான். வருஷத்தோட லோக்கே கிட்ட இருக்குது. அதனால் அந்த ரேஞ்செல்லாம் போகுமான்னு கேட்டால் அந்த ரேஞ்சு கிட்ட தான். இதில் 1020, அதில் ஒரு 1100, ஒரு 90 பாயிண்ட்டு கிட்ட தான் இருக்குது. 90
₹90 இறங்கிச்சுன்னா இயர் லோவே வந்துடுவான் இந்த கேபிஐ. பட் அவ்வளோலாம் போகாது. இதை யார் இப்போது பை பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுறாங்க, ஸ்லைட்டாக தான் பை பண்ணுறாங்க. யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா எஃப்ஐஐஸ் பண்ணுறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறாங்க, இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் வந்து 0.57 அந்த மாதிரி சதவீதத்தில் வந்து இவங்க வந்து செல் பண்ணுறாங்க ப்ரொமோட்டர்ஸ் கேபிஐயை, அவங்க ஸ்டாக்ஸை. அதுதான் இது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. இந்த எஃப்ஐஎஸ், மியூச்சுவல் இன்சூரன்ஸ், இந்த பெரிய தலைங்கள்லாம் இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ரீபவுண்ட் ஏரியாக்குள்ளே வரும்போது இந்த பெரிய தலைங்கள்லாம் மொத்தமாக வாங்க ஆரம்பிச்சதுன்னா அங்கேருந்து சல்லுன்னு ஏறிடுவான். அந்த ஒரு பொசிஷனில் இந்த கேபிஐ டெக்னாலஜி ஷேர்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்குறது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட். இந்த ஷேரை பற்றி கூட நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். நானே இந்த ஷேரை வச்சுருக்கேன். இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 117. இது மார்க்கெட்டு சென்டிமெண்ட்டால் இது கீழே இறங்குது. என்கிட்ட இருக்கிறது ஒரு ₹123 இந்த ஷேரை நான் வச்சுருக்கேன். இது எப்போது ஒரு ₹111 வருதோ அப்போ கொஞ்சம் அக்குமுலேஷன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். வருவான்னு நினைக்கிறேன். 111 கட் பண்ணானா 107 தான் அவனோட கடைசி சப்போர்ட்டாக இருக்கும். அங்கேருந்து அவன் பவுன்ஸ் ஆகிடுவான். இதோட 52 வீக் லோவே ₹103 தான் இருக்குது. அதாவது இந்த இயரில் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் 52 இயர் லோ. இவன் ஐபிஓ வரும்போது சல்லுன்னு போனான், ₹188 வரையும் போயிட்டு 52 வீக் ஹையை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏதோ அதில் ஒரு ப்ராப்ளம் வந்தது. அங்கேருந்து அவன் இறங்கினான். கடைசியாக ₹103 வந்து கீழே விழுந்துட்டு இப்போது ₹117 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இதுவும் ஸ்லைட்டாக இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் டெக்னிக்கல் வைஸில் இருக்குது. ஒரு 113, ஒரு 107 இதெல்லாம் வந்தால் அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய இடம். நம்ம அக்குமுலேஷன் எப்போல்லாம் பண்ணுறோமோ அந்த ஸ்டேஜிலெல்லாம் நியரஸ்ட்டு ப்ரைஸ் வர மாதிரி தான் அக்குமுலேஷன் பண்ணணும். மொத்தமாக ஒரே தடவையில் வாங்கிட்டு அல்லல் படுறத விட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவரேஜ் கால்குலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக ப்ராஃபிட்டில் வெளியே வரலாம். என்ன ஒன்று, நம்ம நினச்சது அப்படியே நடக்கணும்லாம் ரூல் இல்லை. ஆனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான். இறங்குற ஒரு ஸ்டாக்கு எவ்வளோ நாள் தான் இறங்குவான், இறங்கிக்கிட்டே இருப்பான். அவனும் ஒரு பொசிஷன் போனதுக்கப்புறம் மேலே தான் போகும். இப்போ நான் சொன்ன இந்த ஷேர்ஸ் எல்லாம் இப்போ இறங்கிட்டு இருக்கு. இந்த ஷேர்ஸ்ன்னு இல்லை, நீங்கள் போய் என்எஸ்சியில் நிஃப்டி 50, 100, ஸ்மால் ஸ்டாக்ஸு, மிட் கேப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு எது சூட்டபுளாக, நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த ஷேர்ஸ் எல்லாம் நம்ம அக்குமுலேஷன் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருந்தால் அக்குமுலேஷன் பண்ணலாம். இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அடுத்த ஷேர் வந்து பிஎஸ்சி. இந்த பிஎஸ்சி எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பல முதலாளிகளை உருவாக்கி தந்த ஒரு ஷேரு. இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 2454 இருக்குது. இதை சொல்ல மறந்துட்டு பாருங்கள். இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸு இதை வந்து எல்லாருமே விற்கிறாங்க, சோல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஃப்ஐயும் விற்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்டும் விற்கிறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனியும் விற்கிது. அதனால தான் இது வந்து அந்த ஹையை அந்த 124க்கும் 117க்கும் ஆடிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் அந்த 117 டச் பண்ணியிருக்கான். இவன் 111 வந்தால் நான் கூட இதை அக்குமுலேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் நேரம் எப்படி இருக்குன்னு. அடுத்தது இந்த பிஎஸ்சியை பற்றி சொல்லவே வேணாம், அது எல்லாருக்குமே தெரியும். பிஎஸ்சிலாம் இப்போது வாங்கக்கூடிய ஸ்டேஜ்லேயே இல்லை. ஏன்னா அது 2454 இருக்குது. அது ஒரு 2300 இல்லைனா ஒரு 2240 அந்த ரேஞ்சு வரும்போது வாங்கினா நமக்கு ஒரு 3 மாதத்துலேயே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் ஒரு பக்கா ராக்கெட் ஷேருன்னு சொல்லுவாங்கள்ல, மேலே பறக்க ஆரம்பிச்சதுன்னா ராக்கெட் மாதிரி சல்லுன்னு போயிடுவான். அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸு.
இதில் எஃப்ஐ மட்டும்தான் பை பண்ணிக்கிட்டு இருக்கான் ஸ்லைட்டாக. மியூச்சுவல் ஃபண்டும் இன்சூரன்ஸும் டிஐஸும் செல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இதை. அதனால தான் இது இறங்கிட்டு இருக்கு. எஃப்ஐஎஸ் வந்து பெரிய லெவலில் வாங்கலை, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான் எஃப்ஐஐ பிஎஸ்சியில். இது ஒரு நல்ல ஷேர். ஆனால் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து வாங்கிறதுக்கான அக்குமுலேஷன் பண்ணக்கூடிய இடம் கிடையாது. ஆனால் இது ஒரு நல்ல ஷேர். ஆனால் இந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஸ்டாக்ஸ் வந்து மசகான் டாக். இந்த மசகான் டாக் வந்து இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதோட கரண்ட் ப்ரைஸ் வந்து 2886 இருக்குது. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லோ வந்து 2800 இல்லைனா 2810 அந்த லெவலில் வந்தால் நான் ஃப்ரெஷ்ஷாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கன்சிடர் பண்ணுவேன். இவன் இப்போ இந்த ஷேரும் இறங்குற ஸ்டேஜில் தான் இருக்குது, இறங்கிட்டு தான் இருக்குது. இந்த 2811 அவன் வந்தானா நம்ம தைரியமாக இதை அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா இதுவும் அந்த பிஎஸ்சி மாதிரி தான். ஏதாவது ஒரு குட் நியூஸ் வந்தால் தலைகால புரியாமல் மேலே ஓட்டுருவானுங்க. அதனால் இந்த ஷேரையும் நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவில் விற்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஷேரு. இது இப்போ வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இதை வந்து ஹெவியாக சோல் பண்ணுறான். ப்ரொமோட்டரும் இதை அதிகமாக சோல் பண்ணுறாங்க, இன்சூரன்ஸும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எஃப்ஐஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த நம்ம பார்த்த எல்லா ஸ்டாக்ஸ்லேயும் அந்த ஆமாம் எல்லா ஸ்டாக்லேயுமே எஃப்ஐஎஸ் வந்து எல்லா ஸ்டாக்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸில் மட்டும்தான் அவன் செல் பண்ணிக்கிட்டு இருக்கான். மற்ற எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஸ்டாக்லேயுமே எஃப்ஐஎஸ் பையிங்கில் தான் இருக்கிறான். அந்த கொச்சின் ஷிப்யார்டில் மியூச்சுவல் ஃபண்டு அதிகமாக விற்கிறான். மார்ச்லேருந்து இந்த ஜூலைக்கு அவனோட பர்சன்டேஜ் வந்து செல்லிங் பர்சன்டேஜ் அதிகம். அதனால தான் கொச்சின் ஷிப்யார்டு வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இல்லைன்னா இவனெல்லாம் இறக்கவே முடியாது. இதை தான் நேர்களே நம்ம இந்த காணொலியில் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்ச ஸ்டாக்ஸு. இது எல்லாமே இப்போது ஒரு டவுன் ட்ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது. இந்த ஷேர்ஸ் எல்லாம் நீங்கள் அக்குமுலேஷன் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் அக்குமுலேஷன் ஏரியா அந்த சப்போர்ட் லெவலில் சொன்ன லெவலில் அக்குமுலேட் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 மாதமாவது வெயிட் பண்ணணும். எந்த ஒரு ஷேருமே இறங்கிட்டு உடனே சல்லுன்னு மேலே ஏற மாட்டான். இறங்கிட்டானா அந்த இடத்துல கொஞ்சம் சைட்வே போவான், அதுக்கப்புறம் படிப்படியாக தான் மேலே போகும். ஸோ அந்த ஸ்டேஜ் வந்ததுன்னா இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா இல்லை ஆல்ரெடி வச்சுருந்தா எல்லாமே ப்ராஃபிட்டாக தான் வரும். ஏன்னா இது எல்லாமே வந்து கீழே இறங்குச்சுன்னா இறங்கிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஷேர்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸான ஷேர்ஸு. நீங்கள் இதை அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரெஜிஸ்டர்ட் பர்சனை டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுதான் நல்ல ஆலோசனையாக இருக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் பொசிஷன். இந்த ஷேர்ஸ் எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குது, இதோட அடுத்த மூவ் எப்படி இருக்குன்றதை பற்றி தான். நீங்கள் வாங்கணும் இல்லை விற்கணுன்றதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட கருத்து. அப்படி இல்லைனாலும் நீங்கள் உங்கள் செபி ரிஜிஸ்டர்ட் பர்சனை தொடர்பு கொள்ளலாம். சரி நேயர்களே, வேறு ஒரு ஸ்டாக்ஸில் நம்ம வேறு ஸ்டாக்ஸை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம்.